ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குழியின் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் நின்றே தனியாழி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேரிலா தமிழ் கண்கள் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுவத் தெரிந்த ஆண்டையில் பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோ எங்கிடை பட சிறந்ததா என்ன உள்படுமோ இருந்தமிழே உன்னாடியும் தேனிமையோ இருந்தமிழும் என்றாலும் வேண்டே. அவையில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். பாவாண தமிழகத்தின் செயலர்கள் ஒரு 2 வாரத்திற்கு முன்பு ஐயா அவர்கள் நானாவே சொன்னேன், என் நூறாசிரியத்தை பற்றி 100 ஆசிரியர் அந்த பாடலை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இந்த நூறாசிரியர் பார்க்கின்ற போது அவருடைய கடினமான தன்மை தெரிகிறது. ஆனாலும் இதை பற்றி நம்முடைய சொல்லாய்வறிஞர் அருளியாரோ அல்லது அரசேந்திரனோ செந்தலை கௌதம் அவர்களோ இதை பற்றி நூறாசிரியத்தை பற்றி சொற்பொழிவாக பேசவில்லை. நல்லா எழுதியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மேல்நாள் கல்வி அமைச்சர் அன்பழகன் அவர்கள் கடவுள் மணிமான் அவர்கள் நூல் வெளியிட்டின் பொழுது இந்த நூறாசிரியத்தை பற்றி சென்னை ஜெர்மனி அரங்கு இது திருச்சியில் ஒரு தமிழ்ச்சங்கத்தில் அமைச்சர் பேசியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நூறாசிரியத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த இந்த பாவாண இயக்கத்தினுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றேன். பாவேந்தரை பற்றி பாவலர் ஏறி அவர் மறைவுற்ற பொழுது எழுதிய பாடல், தம்மனை நினையார் தமிழ் நினைந்து இருந்தான், தம் மக்கள் காவான் தமிழ் காத்து இருந்தான், தன்னலம் பேணான் தமிழ் நலம் பேணினான், மும்மை பொழுது முத்தமிழ் மொழிக்கென தம்மை தந்தான், தம் வாழ்வு இழந்தான், எது வைந்தமிழுக்கு ஏற்ற விளக்கு என்றே கருவி செய்த வேலியால் குன்றானாவும் கொளித்த நெஞ்சுமாய் வானமும் அதிர வழங்கி முழங்கிய வள்ளிடை காண வேங்கை கனதெருகளிலே அப்படிதான் பாடல் போய்கொண்டே குன்றானாவும் கொளித்த நெஞ்சுமாய் வானமும் அதிர முழங்கிய வள்ளிடை அன்னோ நல்லுடல் அழிந்ததாகினும் என்றும் அவனும் வாழ்ந்தது என்று பாவலர் சொல்வார்கள். அந்த பாடல் அப்படியே இவருக்கே பொருந்தும். இந்த பாடல் யாரை பற்றி பாடினாரோ அவருக்கே பொருந்தும். அதே சமயத்திலே பாவேந்தர் அவர்கள் பாவலர் அவர்களை பற்றி அந்த கொய்யாக்கடி என்ற நூல் எழுதின பொழுது ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கின்றார். கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லாத நெஞ்சினார், முக்கணிகள் எப்படி அப்படி போன்ற முத்தமிழின் மேலன்ப, குள்ளம் எப்படி அப்படி இல்லா குறைகடல் துறை மாணிக்கனார், வெள்ளம் எப்படி அப்படி செந்தமிழ் சொல்வதற்கு ஏற, மேன்மை எப்படி அப்படி பட்டதோ நடையினம் அல்ல, உள்ளம் எப்படி அப்படி உயர்ந்த தம் உள்ளால், உலகம் எப்படி அப்படி நிலைகொள் கொய்யா கனியே. ஏறத்தாழ பாவேந்தருக்கும் பாவலருக்கும் 49 வேறுபாடு, 49 வேறுபாடு. அந்த 6 இறுதி போட்டு எழுதுறார். இவன் ஆர் வெறிஞ்சு தரனா துரைமாணிக்கு நான் 6 இறுதி போட்டு எழுதுகின்ற பொழுது அவருடைய மிகவும் மதித்தார். பாவேந்தரை பார்க்க வேண்டும் என்றே தனக்கு கிடைத்த அஞ்சல் துறை ஊழியத்தை புதுச்சேரிக்கு வாங்கி கொண்டார். நான் அந்த தமிழ்நாடு தேர்வு எழுதின போது இந்த 2 விருப்பம் கேட்பாங்க, எந்த பகுதியில் வேலை செய்ய கேட்பாங்க. இப்போ நான் ஒன்று நூலகத்துறை கேட்டுக்கிட்டேன், இன்னொன்று ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லப்படுகிறது. நூலகத்துறை கேட்க படிச்சுட்டே எப்போதும் படிக்கிறாங்க, இலக்கியம் படிக்கிறாங்க ஆவல. அதே மாதிரி பாவேந்தரை பார்க்க வேண்டும் என்று எண்ணியே அவர் அங்கு போனார். அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தாரு. அப்போது சில பாடல்களை எடுத்துக்கொண்டு போன பொழுது அந்த பாடலை மறுத்து விட்டார், பார்க்கவே. ஒரு அருமையான பாடல் எழுதி கொண்டு போனாரு, அதை பார்த்து மறுத்துட்டாரு. எவ்வளவு கெஞ்சியும் அவர் அதை பார்க்கவில்லை. திருப்பி அந்த கடற்கரைக்கு போய் அந்த பாட்டை எழுதி பாவேந்தர் பாட்டை மதிக்கவில்லையே, படிக்கவில்லையே,
நான் வருகின்ற தமிழர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்து மூப்பை சென்ட் பண்ணிட்டான்னு சொல்லி மீண்டும் வந்து சேலத்துக்கு திரும்பி சேலத்துல இருந்து அவர் திருப்பி பாவாணரிடம் ஒரு கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து அப்ப திருப்பி அந்த பாடலை படிக்க வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே பாவலரேறு அவர்கள் சொன்னால் பன்னெடுங்காலமாக தூங்கிக் கொண்டிருந்த இந்த தமிழகத்தில் சங்ககாலத்திற்கு பின்பு, குறிப்பாக கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு தமிழ் எந்த நிலை அடைந்தது? 3 கடல் அடுத்தது 3 நூற்றாண்டுகள் செய்யவில்லை. அதுக்கு பின்னாடி அவர் பல்வேறு வகையான நூல்கள் ஆரியத்தாலும் அதன் பிறகு வந்த விஜயநகர பேரரசாலும் வெள்ளையர்களாலும் நவாப்புகளாலும் முஸ்லிம்களாலும் விஜயநாத சொந்தமான் போன்றவர்களாலும் பல்வேறு வகையிலே இந்த தமிழ்நாடு வந்து அலைக்கழிக்கப்பட்டு நொந்து போய் பல்வேறு சீரழிப்புக்கான நிலையிலே இந்த தமிழை இப்போது எப்பொழுதாவது எழுத்த வேண்டும் என்று தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய அருமை தவத்திரு வள்ளலார் அவர்கள் சற்று நல்ல தமிழிலே எழுதினார். அவருடைய பாக்களிலே கடைசி தொகுதி 6ஆம் தொகுதி வந்து முழுவதும் அந்த மக்களை பற்றியே அவர் சொல்லுகின்றாக அமைய வேண்டும். அதற்கு அடுத்தால் போன்று அவர் காலத்துக்கு அடுத்தால் போய் அவருடைய காலத்தை வந்துடுறாரு அயோத்திதாச பள்ளியில். அவர் நிறைய அவர் புத்தமத சார்பாக இருந்தாலும் அவர் நிறைய நூல்களை பூரா தமிழுக்காக வந்துள்ளார். திராவிடத்தை பற்றி முன்னாடி சொன்னது அவர் தான். அவருக்கு பின்னாடி அப்படியே வந்து பல்வேறு மறைமலை அடிகள் அப்ப அஞ்சா மறைமலையும் 6 வருஷப்பாங்கேண்டும் துஞ்சாவிய நிறைந்த தூஜமிழ் பாவானருங்கள் நெஞ்சம் ஊண்டு உணவு நெடுமாறி பெய்கனராய் எங்கீர் பதவி அத்தனமே. அந்த பாவானரை பற்றி, மறைமலைகளை பற்றி, பாவியங்களை பற்றி உலக தமிழ் கழகம் மதுரை மாநாட்டிலே அந்த அட்டைப்படத்திலே வந்த பாடல் அஞ்சா மறைமலையும் 6 வருஷம் பாவேண்டும் துஞ்சாவிய நிறைந்த தூஜமிழ் பாவானரும் எம் நெஞ்சம் ஊர்ந்து உணவு நெடுமாறி பெய்தனரால் நெஞ்சியில் பதவி இனியும் என ஆத்தமே என்று அது ஆடி என்ற பாடல் என்று தெரியவில்லை. அது பாடல் இருக்கின்றது. அந்த நிலையிலே மறைந்தடிக்கு பின்னரே நம்முடைய மொழிஞாயிறு தேவனைய பாவனர்கள் இந்த தனித்துவ இயக்கத்தை எடுத்துச் சென்றார்கள். திருச்சியிலே 1968ஆம் ஆண்டு சேந்தமாமுடியார் போன்றவர்கள் மற்ற தமிழர்களெல்லாம் சேர்ந்து உலக தமிழ் கழகம் என்கிற பேர் அப்பொழுது இல்லை, தனித்தமிழ் கழக மாநாடு என்று திருச்சியிலே தேவன் மன்றத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அது பின்னாடி உலக தமிழ் கழகமாக மாற்றப்பட்டது. அந்த வகையிலே அவர் உலக தமிழ் கழகத்தின் பொதுச் செயலாளராக அவர் அமைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது நானெல்லாம் அப்பொழுதுதான் எங்க ஊத்தாக்கா போட்டு எனக்கு எது தெரியாது. எங்க ஊர் பெராய்மையிலிருந்து தமிழக விடுதலை மாநாடு ஒரு திருச்சியில் நடந்தது. தேவன் மன்றத்தை ஓடி வர 5 ரூபாய் வைத்துக் கொண்டு ஓடி வருகிறார். அதுக்கு அடுத்த ஆண்டு அவ இந்த தேவன் மன்றத்தை நடந்தது. அடுத்த ஆண்டு மதுரையில் நடந்தது. அந்த மதுரை நடந்த போது நாங்கள் போயிருந்தோம், மாநாட்டில் போயிருந்தோம். சென்று கொண்டு இருந்தது விடுதலை மாப்படை, செவ்வரி வளர்ந்தது நெடுங்கூர் விழிகள், தின்று கொண்டிருந்தனர் பகையினை வாயினார், தினமுனில் ஊதி தெரித்தது பேச்சிலே, என்று கண்டிருக்கும் அப்பாண்டிய மாநகர் எதிர்ந்தவர் யாவரும் வியந்தனர். அங்க போனது 100 பேர், 150 பேர் தான். அந்த படை போகின்ற வேகத்தை பாவலர்களுடைய இதை காட்டுவார், அவ்வளவு வேகமாக காட்டுவார். எதுவரை என் மூச்சு இயங்குகின்றதோ, எதுவரை என் உடலின் மண் தோயுமோ, எதுவரை என் மனம் நினைவு அலை எழுப்புமோ, அதுவரை மொழி இன ஆப்பு அடங்கார் நரைவிழி தீந்தமிழ் நலம் கல்விகளில் சிறையின் கதவுகள் ஏன் செய்யும் என்று அவர் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். முன்புதை இந்த முத்தமிழ் சிறப்பினை மண்பதை குணத்துதல் மண்ணில் வாழ்க்கையை சொல்கின்றார். மொழி எனும் நாடு உங்கள் முன்னேற்றம் தேடு, பெரும் பழியடியா தமிழர்கள் பண்ணமிட்டு பாடு, என் மொழி எண்ணினும் என் நாடு நடிகையில் எதையும் பெருகின எண்ண மாட்டேன் என்று பாவலர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோளாகவே இந்த தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் இனத்தையும் மீட்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டார். ஆனால் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் அவர் அகத்திலே பல்வேறு வகையான இலக்கிய படைப்புகள் புலப்பாட்டால் அவ்வளவு வேகமா இருக்கு. செல்லு அந்த ஆரியற்கு பாயுத்தாய் ஆங்கிலத்து கற்பிழந்தாய் ஊழியர் செஞ்சிக்கு பொற்பிழந்தாய் கேளினிய தமிழ் மகனை மீசை மடித்து விடு முன்குடியை வைத்துக்கொள் காசு தொழிலாய் கழுத்துவை கூசுகிலாமா மரக்கடற்கு மாண்பது உதவியை உனக்கு ஏனோ மனைவி மக்கள் திழுகொழுக்கு தீவங்கள் வார்த்தையை உண்டு கொடுத்து திரிவார். ஒவ்வொரு தமிழ் என்னும் கழுதையை ஊர்களுக்கு விகடன் கதியை
ஒப்பைய தமிழ் என்னும் உந்திய குளத்திலே உழப்புகின்ற எளிமை குழந்தை ஏவோ ஆதித்தரே என் தம்பி ராணியால் என் தமிழர்களுக்கு உரிமை ஜீவோ இறக்கமோ எண்ணாதே எப்படியும் எழுதுங்கள் எழுதி துடியுங்கள் எல்லாமும் இலக்கியம்தான் நாவோ என் மூளையோ நத்துவதில் எண்ணுவதில் நரகோதோ இழிவோ என்ன நல்ல நடை என்பதற்கு நல்ல தமிழ் என்பதற்கு நல்ல நம்ம புக்கிழக்கமகள் என்று சொல்வார்கள். அந்த பாவலர் அவர்கள் ஏராளமான இலக்கிய படைப்புகள் படித்திருக்கிறார்கள். தொடக்கமாக அவர் பெரும்பாலான அவருடைய படைப்புகள் கடலூர் செய்திருக்கார். சென்னைக்கு போய் அந்த அளவுக்கு ஒரு படைப்புகள் உரைநடையாக ஆசிரியர் உரைகள் ஒரு சில அட்டைப்பட பாடல்களாக இருக்கின்றதை ஒழிய அவருடைய இலக்கிய படைப்பு முழுவதும் அவர் அங்க இருந்த 55 அங்க புதுச்சேரி 55 அது ஏறத்தாழ 10 ஆண்டு காலத்தில் அவர் படைத்த இலக்கியங்கள் ஏராளமான அத்தனை வகையான இலக்கியங்களை படைத்திருக்கிறார். அப்படி அவர் படைக்கப்பட்ட படைப்புகளிலே இந்த நூறாசிரியர் உண்டு. இந்த நூறாசிரியரை காலத்தில் அவர் எழுதிய பாவியை கொத்து, அறுபருவ திருக்கூத்து, எழுச்சுவை என்பது, மகமுக வஞ்சி, கழுதை அழுத கதை, இவ்வாறெல்லாம் ஏறத்தாழ நிறைய எழுதியிருக்கிறார். அதுகளிலே நூறாசிரியர் முன்பு ஒரு சில பாடல்கள் சொல்கிறேன். பாட்டுக்கு வேந்த பாவேந்தர் அப்படி பாவேந்தர் சொல்லுவார். இவன் பாட்டுக்கு வேந்த பாவேந்தர் தான் பாவரசன் சொல்லுவாங்க. பாவலர் ஏறவர். அந்த வகையில ஒரு பாடல்கள் எழுதிய பார்த்தோம்னா அந்த மகமுக வெஞ்சி வண்டார் புதிதாக மனம் போகக்கூடிய அந்த மணமகளுக்கு சொல்கிற அறிவுரையாக வண்டார் தொடை வாழ்வெழு வளர்ச்சி கொண்டாருளம் குடியெழுந்துவை தாயத்துறை தனியெழுந்துவை பொழிலே ஒரு நாள் முருகன்களுடைய திருநாள் காண்டுவை தலை காட்டது. இப்படியெல்லாம் நீ கணவனோடு வாழ்ந்து ஏக்கமாக இருக்கின்ற போது உன்னுடைய நீ முதல் நாள் உன் கணவனுடைய கொண்ட இன்பம் இருக்கின்றதே அதே போன்று என்றென்றும் நீ வாழ்வாயாக என்று சொல்வதாக பார்க்கணும். இது மகபூரில் வஞ்சி பாட்டாக எழுதப்பட்டது. அடுத்ததாக எண்சுவை என்பது 8 சுவை. நம்ம உணவு வகையில காரம், இனிப்பு, உப்பு, ஓர்ப்பு, துவர்ப்பு என்று சொல்வது போன்று அறிவிச்சுவையில மரம், பெருமிதம், வியப்பு, அச்சம், இழிவு, நகை, உவகை என்றெல்லாம் போகின்றன. அதுல அந்த தலைவியோட தாய் சொல்வதாக உள்ள கூற்று உற்றார்க்கு உரிய அல்லல். என் மகளை சொந்தக்காரனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். உற்றார்க்கு உரிய அல்லல் ஓங்குயர் நூல் கற்றா கலை விளைக்கும் செந்தமிழ் பெற்றார்க்கு உரிய எம் பெண் பெருமிதம். முதல் ஐயார் பெருமிதம். அந்த உயர் கத்துகடல் சூழ்கின்ற கன்னி தமிழனுக்கு புத்திழங்கி நும்பில் ஒரு போதான். எவன் நல்ல கற்று இருக்கின்றானோ அவனுக்குத்தான் என்னுடைய மகளுடைய முத்தம் கொடுப்பான். நும்பில் ஒரு போதான் எவன் அவனு முத்தும் அவன் கூந்தல் முகம். அவன் எப்படி இருக்கணுமா? வாயுங்கள் நற்றமிழே வாங்குபடல் செந்தமிழ்க்கே ஏயும் உளமற்ற இறந்தமிழ்க்கே என்பான்கள் மேயும் இவள் கண் என்னும் மீன். மீன் போன்ற கண்ணாடி அவனைதான் மேயும். அப்படிதான் அவர் சொல்வாரு. அந்த இடையில ஒரு நகைச்சுவை காட்சி. அந்த தலைவி ஓடிட்டு வந்துடுறா. தாயோட திரும்பி தாய் வீட்டுக்கு வருகிறா. மாசமா இருக்கிறா. குழந்தை பெறுகிற காலம் வேண்டி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அம்மா இடை வயிறுலாம் வலிக்குதுமான்னு சொல்கிறான். கடுத்தது இடை என்றால் சொல்ற கடுத்தது இடை என்றால் மாசமா இருக்க இல்லையா? கடுத்தது இடை என்றால் காய் சுப்பு நீரை சுப்பு காட்சி காய் சுப்பு நீரை கொடுத்து குடிகின்றேன் கொண்டெடுக்கும் என்றால் படுத்து நகைத்தார் பலர். குறத்திக்குள்ள வைக்க குறம் வைத்து வந்துச்சான். அவனுக்கு மருந்து கொடுத்தாங்க. அப்படிங்கிற கதையில கடுத்தது இடை என்றால் காய் சுப்புடியை கொடுத்து குடிகின்றேன் கொங்கெடுத்து அவனுக்கு கொடுங்க. ஏண்டி உனக்கு தாண்டி கேட்ட உனக்கு தாண்டி கொடுக்கணும் நாங்க அப்படின்னு படுத்து நகைத்தார் பெண்கள். படுத்து நகைக்கின்றார்களாம் என்பதாக பாடல். நிறைய பாட்டு அவர் பாடல்களை பார்த்தோம்னா உலகில் நூலா அது பெரிய ஒரு திருப்பி சாரத்தை புரிந்து கொடுத்த மாதிரி ஒரு 100 பாடல். புடவி பல ஒன்று கடல் புடவி பல நீர் புடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞானம். அந்த பால்வெளி மண்டலத்திலே ஒரு சிறு மண் துகள் மாதிரி உள்ளதுதான் அது. புடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞானம் அடவி என மீன் செறிவான். காடுகள் போன்று அந்த காட்டுல நிறைய மீன் கூட்டங்கள்லாம் இருக்குது. அடவியென மீன் செறிவான் அண்டம்பல் கோடி இடவரைகள் எண்டிசைகள் இவ்வுலக ஆக்கமும் கடவிடைகள் ஏற்றி கழிப்பு.
இது நீ மேற்குங்கிற, இது கிழக்குங்கிற, அது தெற்குங்கிற, இது வடக்குங்கிற. ஆனா அடுத்த நாட்டுக்காரனுக்கு இது கிழக்கா தெரியுது. இதாக நாம் அமைத்துக் கொண்டது இந்த கடல் விடைகள் நேர்ச்சி கணிப்பு உருண்டை உலகம் உருவிழிக்கும் தட்டாய் இருந்தொழியும் தன்மைக்கு இயல்பின் மறுதறிவால் உண்மை இயல் என்பார் அண்மை உலகம் அண்மை தொலைவு என்பாரம். இப்படிதான் அவர் பார்த்து போய் கொடுது. அந்த வகையிலே இந்த நூறாசிரியம் என்கின்ற பாடல் தென்மொழி 1959 வெளியிடும் 1.5 ஆண்டு காலம் நடைபெற்றது. கடுமையான பொருட்சுமையினாலே அது இதழ் வரவில்லை. கடுமையான பொருட்சுமை. அப்பொழுது தன்னுடைய தாளத்தை வரியை போக்காமல் அவர் இலக்கிய படைப்புகளில் மூழ்கியிருந்தார். அவ்வாறு எழுதப்பட்ட பாடல்கள் இந்த 100 ஆசிரியர் 100 பாக்களை அந்த ஏறத்தாழ 1.5 ஆண்டு எழுதியிருக்கிறார். 1637 வரிகள் அவர் எழுதிய பாடல்கள் மொத்தம் நூறாசிரியத்தில் மட்டுமே 1637 வரிகள், 124 ஆசிரியர் பாடல்கள். அதுல அந்த 100 பாடல்களிலே 15 பாடல்கள் களிமண்டில ஆசிரியர் பாடல். களிமண்டிலம்னா எல்லா சீர்களும் 4 உங்களுக்கு தெரிஞ்சது போறதில்ல. நேரிசை ஆசிரியப்பாவில் ஏறத்தாழ 80 பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த ஈற்று சீருக்கும் முதல் சீர் 3 சீராக அது அமைந்திருக்கும். அந்த வகையிலே அவர் இந்த 100 பாடல்களுக்கும் ஒரு 15 அப்படி அமைத்திருக்கிறாரு. அதில் எல்லா பாடல்களும் நேரிசையாகவும் களிமண்டியலப்பாகவும் அமைந்திருக்கின்றது. அதில் அகத்துறை பாடல்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஏறத்தாழ ஒரு 30 பாடல்கள் என்று சொன்னோம். 20 பாடல் சொன்னோம். புறத்துறை பாடல்கள் 80 பாடல் அமைந்திருக்கிறது. அந்த பாடல்கள் தான் ஏறத்தாழ எல்லாம் பார்த்து பார்ப்போம். ஏறத்தாழ 13 வரிகள் அமையும் பாடலாக முன்ன பின் அமையும். அதை குறைந்ததாக 4 வரி பாடல்களும் இறுதியாக 72 வரி பாடல்களும் அமைந்திருக்கின்றன. அந்த பாடல்கள்ல ஒரே ஒரு பாட்டு தொடக்கத்தில் சொல்லிடுறேன். அந்த நூறாசிரியத்துல 31வது பாட்டு. அது பல பாடல்கள் அவர் என்ன செய்திருக்காரு. அவர் எழுதிய 100 பாடல்கள்ல அடுத்தடுத்து அவர் பாடல்கள் எழுதுகின்ற பொழுது பெரியாரை சேர்க்கிறார், பாவேந்தரை சேர்க்கிறார், பாவாணரை சேர்க்கிறார், தானுவை சேர்க்கிறார், அண்ணாவை சேர்க்கிறார். அப்பொழுது இந்த நூறாசிரியர்களோட மற்ற பாடல்கள் தனித்து பின்னாடி போயிடுது. இதை அந்த சொன்ன பாடல் கொண்டுள்ளார். 1900 என்ற அந்த சரியா தெரியல, உலக தமிழ் கழக நிகழ்ச்சி அந்த தேவர் மன்றத்தில் நடைபெற்ற பொழுது மறுநாள் தந்தை பெரியாரை பார்க்க போகிறார்கள். மே அழகனார், சுந்தரனார் சொல்லுவாங்க, தமிழ்துறை பேராசிரியர், சின்னாண்டார், சொக்கப்பனார், நம்முடைய மொழிஞாறு பாவாணர், பாவலர், அவருடைய துணைவியார் பொன்னம் மறுநாள் அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு பெரியாருக்கு 92ஆம் ஆண்டு பிறந்த நாள். ஏன் திருச்சி மாளிகை தான் இருக்கார். ரொம்ப அவ்வளவு பெரியவா இருந்தாலும் வாங்க சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பாடலை ஐயா பாடுறாரு. ஒரு பாடல் கடினமா தான் இருக்கும். முரசு கடிப்புண்ட அரசரும் அல்ல. நடைய அதாவது படித்தோம்னா கடின சொல் மாதிரியும் இருக்கும். நிறைய சொற்கள், புதிய புதிய சொற்களை கையாண்டிருப்பாரு, நுண்ணிய சொற்களை கையாண்டிருப்பாரு. ஒரு புறநானூறு அகநானூறு படிக்கிறது எவ்வளவு பெருமைப்படுகிறோம். அது மாதிரி முரசு கடிப்புண்ட அரசரும் அல்ல. ஒரு போருக்கு செல்கின்ற அந்த அரசனுக்குரிய அந்த தலைமைக்கு கருதப்படக்கூடியது அந்த போர் முரசு. அந்த போர் முரசை ஆற்றுவிக்கின்ற அரசன் இவர் அல்ல, பெரியார் அல்ல. முரசு கடிப்புண்ட அரசரும் அல்ல. உரை சொல் ஆட்சியின் அவரின் ஓங்கிய அரசனானவன் தன்னுடைய வாயால கட்டளையிட்டாலே போதும். அவங்க எழுதி தந்துதான் ஆணைய செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. போன போர் ஒண்ணு போனவன், துதினா துதிச்சாவன். அது போன்று அரசனாக இருக்கக்கூடிய தன்மையும் உடையவர் இவர் அல்ல, பெரியார் அல்ல சொல்லிட்டு ஆண்டுரைகளும் அவர் அமைச்சரும் அல்ல சொல்றார். நுரைவஞ்சி நரைதாங்கி, அவருடைய முடிய பார்த்தாலே தெரியும், இந்த படங்களை பார்த்தாலே தெரியும். நுரைவஞ்சி நரைதாங்கி அழியத்தின் அனலடர்ந்து நெறியாற்றி நெஞ்சு படர பாடியும் சேரியும் பட்டின பாக்கமும் ஊரும் குடியும் ஓதை நகரமும் வெயிலும் மழையிலும் கிடக்கும் பணியினும் காலையும் மாலையும் கடும்பகல் யாவமும் வைகளும் நாடி மெய் கலந்து புனைவின்றி கொள்வரியின் சொல்வாக்கி ஆரியத்தை அடிதுமித்து அப்படிதான் பாடப்போர்
அது நிறைய பாட்டு நீட்ட போய்கொண்டே இருக்குது. யாரும் யாரும் யாண்டும் தூய்மென புதுமை பொழுவித்து பொதுமை தர வைக்கும் அரியார் ஆகலின் இவரை பெரியாரே பெரியோரே என்று அந்த பெரியாரை பற்றி அவர்கள் பாடுகிறார்கள். அப்பொழுது அந்த பாடலை இந்த பாடலை எழுதி கொண்டு அவர் பெரியார்ட்ட படிச்சு காட்டுகின்ற பொழுது பெரியாருடைய அந்த தாடியை தடவி கொடுத்து நுரைவெஞ்சி நரைதாங்கி அரியேற்றின் அனலடர்ந்து பாடியும் தேரியும் பட்டின பாக்கமும் என்றெல்லாம் பாடி, ஐயா ஐயா ரொம்ப போந்திருக்கிறீங்க ஐயா பெரியார் பெரியார் சொன்ன செய்தி அப்படிலாம் இல்லைங்கய்யா, இல்லையா நீங்க மட்டும்தாங்க பொருத்தமானவர் என்றெல்லாம் சொல்லி இதான் சார்ந்து ஐயா எருமணியான் இருக்காங்க, ஐயா எருமணி இருக்காங்க, மணியம் இருக்காங்க, எல்லாம் அங்க எல்லாம் இருக்கிறாங்க, சொன்ன பண்ணாதான் இல்லை சொல்லிட்டு அப்ப முத்துக்குமாரசாமி என்பவர் ஒரு இந்த பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பெரியார்ட்ட படிச்சு காட்டுகின்ற போது அவரும் அதை விருப்பமா இப்படி கேட்கிற காரியம் செய்திகள்லாம் எப்படி காமிச்சாங்க செய்ய சொல்கிறார். அந்த வகையிலே நூறாசிக்கு அவ்வளவு சிறப்பான பாடல். முதல் பாடலாக அவர் எழுதியது ஒன்று இறை. அவர் இறை உணவை சொல்கிறார். ஒன்றிறை உலகம் உண்டதன் வழியே நன்றிதன் வாழ்க்கை நாமதன் மக்கள் காட்சியும் கேள்வியும் கருதலும் புரிதலும் ஆட்சியில் பட்ட அளவினானே மீட்சி இன்று ஒழுகி அவகிரம் கடவார் மாட்சிமை பட்ட பொருளறியாரே மண்ணி உலகலாம் மலர்ந்தளிப்பானை தெள்ள உணர்ந்தவன் தேர்ந்து தெளிவின் கொள்ளுமின் கொடையே அவன் புற்றுயிர்க்கெல்லாம் எள்ளுமின் உள்ளம் இகழ்வன இகழ்ந்து தள்ளிமின் தள்ளி தனித்தவன் திரளோடு பொருந்தின் வார்த்தை போன்றாங்க. அவர் இறை என்று சொன்னா கூட இருக்கின்ற வாழ்நாளிலே செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். மக்களுக்கு கொடுத்து ஈகின்ற பணம் வேண்டும் என்று சொல்கிறார். அதே பாடல் ஒவ்வொரு பாடலும் நுழைய பாடல், சின்ன சின்ன பாடல், அருமையான பாடல். என்னுடைய திருமணத்துக்கு நான் அவ்வளவு உட்கார்ந்தே இருக்கிறேன். என் மனைவி உட்கார்ந்துருக்காங்க, ஐயா பேசுறாங்க. திருமணத்துல நான் ஒரு மணமகனாக என்னை இருக்கவில்லை என்று எல்லாம் சொன்னாங்க. ஐயா பேசுகின்ற பேச்சையே நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப அவரு ஒரு பாடல் சொல்லி என்ன புறநாட்டு பாடல் மாதிரி இருக்குன்னு எனக்கு முடியும். அன்பென புகழ்வோ தலைவியானவள் அந்த தலைவியோட தோழி ஒருத்தி உங்களோட கணவன் எப்படி இருக்காப்பா, திருமணமாய் சில நாள் ஆகுது, எப்படி இருக்கிறாங்க கேட்கின்ற பொழுது நான் என்னவென்று சொல்வேன் அவனை பற்றி? அன்பு உடையவன் என்று சொல்வேனா, அருள் உடையவன் என்று சொல்வேனா, எப்படி சொல்வது என்று தெரியலையே. அன்பென புகழ்வோ அருள் என மகிழ்வோ எண்கள் பாகற்கு இடுகரி என்ன அறிந்திசின் போதந்த ஏவல பெண்மனை பாகல் பசுங்காய் புலிக்குளையட்டு தாய் தரம் செய்த தகவலை தெரிந்தோ அது நயந்து அருந்தாராகலில் பிறகுல கூழ்கோ என்றலும் பெய்து தந்த பசிய பாகத்தாயை பாருங்க. ஒரு நாள் என்னுடைய தலைவன் அந்த கடையில இருந்து ஒரு ஏவலனை அனுப்புகிறார். அந்த ஏவலன் அம்மா ஐயா காய்கறி வாங்கி வர சொன்னாருமா என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தலைவியான தன்னுடைய தாய் வீட்டில நான் புளியால் குழம்பு செய்த அந்த சிறிய அந்த கொழுவிய பாகற்காயை நான் ரொம்ப விரும்பி உண்பா, ஆனா அது அவருக்கு விருப்பம் இல்லை, எனவே அதை தவிர்த்து வேறு காய் வாங்கி கொண்டு வா என்று இவள் சொல்ல அவன் போய் அந்த கடைக்காரன் அந்த தலைவனிடம் சொல்ல அந்த தலைவன் போய் அங்காடிக்கு போய் காய்கறி வாங்கி ஒரு பையனை வாங்கி கொண்டாந்து வீட்டுல அந்த பைய போட்டுனா முழுக்க பாகற்காய். தனக்கு அது விருப்பம், எங்க அம்மா வீட்டுல நான் அதை விரும்பி சாப்பிட்டேன், ஆனா அவருக்கு அது பிடிக்கல, ஆனா அதை தவிர்த்து வேற வாங்கிட்டு வாப்பா என்று இவன் சொல்கின்ற பொழுது அவன் தனக்கு விருப்பம் இல்லைக்கான ஆனா அவன் விரும்புகிறாளே என்று சொல்லி அந்த அங்காடிக்கு போய் அந்த பாகற்காய் வாங்கி கொடுக்கிற காட்சிதான் அவ்வளவு அருமையா அந்த பாடல் பாடினார். அப்ப என்ன புறநானூற்று பாடல் மாதிரி இருந்தது, அகத்து பாடல் மாதிரி இருந்தது. நான் முயன்று பாட்டு அன்பென புகழ்வோ அருவென மகிழ்வோ எண்கள் வாகற்கு எடிகரி என்ன அறிவிசின் போதந்த ஏவலக்கும்மனை தாய்தாரம் செய்த தகவலை தெரிவோ அது நயந்து அருந்தாழாக விலகொல கூடும் என்று அந்த பாகற்காயை காட்டுகின்ற போது அந்த காட்சியை காட்டுகின்றார். அதுவும் அவை ஒவ்வொரு இதிலிருந்து அவர் முன்னிய வகையான அந்த சொல்வாங்க. ஊரே பெடையடை, என் ஊரு எந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு அந்த தலைவி கேட்கிறார். ஊரே பெடையடை உயிர்க்க புறம்போய் கூறி பசுங்களில் கொய்து வந்துட்டும் புறங்கினம் துணுகுறை மாடக்கூடலை அதிலே அகத்துறைப்பாங்க. ஊரு இப்படிப்பட்ட ஊர் நீங்க கேட்கிறியா, அந்த பெண் புறா அடைக்காக்கின்ற போது ஆண்புறா போய் கொண்டு உணவு கொடுக்குது.
என்னுடைய தாயோ ஆயோ ஒளிமுகை கூர்ந்த அழைப்ப ஓயாத துணை கொம்பொரு கொடியே, என் தாயானவள் கணவனை இழந்தவள், அவள் எப்பொழுதும் சமைத்துக் கொண்டு அந்த புகை இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீ எனக்கு இது போன்ற வாழ்க்கை எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அந்த தலைவன் சொல்வதற்கான சில பாடல்கள் கற்பனை எதிரியா இருக்க மாதிரி இருக்கும். சில பாடல்கள் புதிய புதிய நிறைய செய்திகள்லாம் நிறைய மன மனம் மணமகளுக்கு அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். ஒரு பாடலில் குறிஞ்சி நில தலைவன் நாள்தோறும் அந்த குறிஞ்சி நில தலைவியை வந்து நாள்தோறும் வந்து பார்த்து விட்டு போகலாம். நாள்தோறும் பார்த்து அவளுடைய அந்த தலைவியை பார்த்து இன்பம் நுகர்ந்து கொண்டோ அதை பார்த்து விட்டோ செய்கிறான். தோழியை பார்த்துக்கிட்டு என்ன செய்யறது தோழிக்கும் தெரியல சொல்லுறான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த அந்த தலைவியின் வீட்டில உள்ள ஒரு மரத்தை, ஒரு வேங்கை மரத்தை, அது வளைந்த வேங்க மரம், அந்த வேங்கை மரத்தை வெட்டி விடுகிறார்கள். அவனுக்கு வழி இல்லை. இந்த தோழி சொல்கிறான், முன்றில் வேங்கை, அந்த வேங்கை மரம் முன்றில் முன்னாடி உள்ள வேங்கை மரம், முன்றில் வேங்கை, அந்த மரம் முன்றில் வேங்கை முடக்கிளை நரலோடு, மரத்தோடு மரம் ஒன்றி அசைகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஓசை இருக்கிறது அல்லவா, முன்றில் வேங்கை முடக்கிளை நரலோடு ஒன்றி அழைத்த அந்த ஒளியோட ஒன்றி அழைத்த அந்த ஒளியோடையே தலைவன் தலைவி பார்த்துடுறான். முன்றில் வேங்கை முடக்கிளை நரலோடு ஒன்றி அழைத்த ஒரு வழிதானும் இன்றே துணித்தனர். அந்த மரத்தை இன்னைக்கே சீவிட்டாங்க, வெட்டிட்டாங்க, நீ அப்படி வந்து வர முடியாது, பல 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 தொலைவில் இருந்து வருகிற சிங்கம் புலி கரடி எல்லாரும் தாண்டி 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 தலையை பார்க்க வருகிற, அது மட்டும் இல்லாமல் இப்படி நீ பார்க்கவும் முடியாது. முன்றில் வேங்கை முடக்கிளை நரலோடு ஒன்றி அழைத்த ஒரு வழிதான் இன்றே துணித்தனர். இது ஒன்று உண்டே மன்று ஒன்று உண்டு. நீ அவளை மணந்து கொள்வதுதான் சரியான வழியா இருக்கும், உனக்கும் பாதுகாப்பாக இருக்கும். புணர்ச்சி இன்பம் குறித்தது கோழி புணர்ச்சி போய்விடக்கூடாது என்று அவர் அந்த தோழியானவள் அந்த தலைவன் கேட்கும்படி அந்த சொல்கிறான். அது நாள் வரிதான். முன்றில் வேங்கை ஏன் சொல்கிறேன்னா, இந்த 60 துரைசாமி அவர்கள் மதுரை கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறாரு. அப்பொழுது மாணவர்களுக்கு பாடம் பயிற்றுகின்ற பொழுது புறநானூறு பாடல்கள்லாம் தகநாட்டு பாடலாம் பார்த்துட்டு, இது போன்ற பாடல் எழுதுவர்கள் இப்பொழுது யாரும் இல்லையே என்று அவர் மனம் வருந்தி அந்த மாணவர்களை சொல்லி இருக்கிறார். அப்பொழுது தென்மொழி என்பர் அங்க மதுரையில் உள்ள தென்மொழி அங்க, அதாவது அவருடைய மாணவர் ஒரு, ஐயா நீங்க இது போல தென்மொழியில் சில பாடல்கள்லாம் எழுதியிருக்கீங்களா ஐயா, அதான் நீங்க பாட்டைய ஒரு 1-2 பாடல் அனுப்பி வச்சீங்கன்னா நான் அதை ஐயாவிடம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னோம். ஐயா 2 பாடல் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அது 100 உள்ள பாடலா, அது எந்த பாடலான்னு தெரியல. அனுப்பின பொழுது அந்த அவை துரைசாமி அவர்கள், அதாவது இப்பொழுது அவருடைய தாத்தா, அவை நடராசனுடைய தந்தையார், அந்த பாடல் எழுதி அனுப்பின பாடலை பார்த்து மிக வியந்தார். இது போன்று புறநானூற்று பாடல்கள் போன்று அகநானூற்று பாடல்கள் என்று யார் எழுதுவார், யார் எடுக்கிறார் அப்படி என்று அந்த அளவுக்கு இந்த பாடலை பார்த்து புகழ்ந்தார். ஒரு முறை காரைக்குடியில புதுக்கோட்டையில் தெரியவில்லை, பாவாணன் சொன்ன செய்தி, கண்ணதாசன் இந்த பாடலை இந்த பாடல் இன்னொரு பாட்டு, அது அகத்துறை பாடல், அது ஒரு 4 வரி உள்ள பாட்டை பார்த்துட்டு ரொம்ப வியப்படைந்து அவர் வந்து இவ்வளவு சிறந்த பாடல் வந்து இவரை போன்ற உள்ளவங்க எழுத முடியும் அப்படி. அதனாலதான் பாவேந்தர் வந்து பாருப்பா நிக்காம பாரு மீச இவனை எங்க தேடிட்டு இருந்தா பாரு, இங்க வந்திருக்காம பாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய மகனாக எண்ணி அங்க இது பண்ணார். அந்த வகையில அப்ப என்னன்னா, நம்முடைய இது நீங்க படிச்சுப்பீங்க, புறநானூற்றில ஒரு வரி வரும், யாண்டு பலவாக நரை உளவாகுதல் யாங்காகுதி என வினவுதிர் ஆயின். புறநானூற்று மிக ஐயா குறுந்தொகையா என்ன தெரியல. ஆமா ஆமா, யாண்டு பல ஆக நரையில ஆகுதல், ஆமா யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்க ஆகுதி என வினவுதிராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர்.
மாட்சிமை பொருந்திய என் மனைவியோட என்னுடைய பிள்ளைகளும் அதே போன்று இருக்கின்றார்கள். யான் கண்டு அணையர் என் இளையரும், என் தம்பி தங்கைகள் எல்லாம், என் பிள்ளைங்க கிள்ளைகள் எல்லாம், யான் கண்டு அணையர் என் இளையரும் வேந்தனும் நான் என்ன நினைக்கின்றே அந்த அரசன் செயல்படுத்துகிறான். அல்லவை செய்யான் இந்த இப்ப நீதிமன்றம் இருக்குது, இது மாதிரி எல்லாம் இல்லை. அப்பொழுது நீதிமன்றம் நான் என்ன நினைக்கின்றோனோ சான்றோர்கள் வாழ்கின்ற ஊராக இருக்கின்றது. அல்லவை செய்யான் வேந்தன் அத்துன்பத்தை விளைவிக்க மாட்டான். அல்லவை செய்யான் காக்கும் அதன்களை ஆன்ற இன்று அடங்கிய கொள்கை சான்றோர் பல யான் வாழும் ஊரே என்று. ஆக என்னங்க ஐயா இவ்வளவு அகவே ஆனீங்கன்னா கேள்விப்பட்டோம். உங்களுக்கு 80-85 வயசுக்கு மேல பார்த்தோம், இப்படி முடி நரை இல்லாமல் இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னது, என்னுடைய மனதுக்கு தகுந்த போன்று என்னுடைய மனைவி நடந்து கொள்கிறாள், அரசன் நடந்து கொள்கிறான், இளையோர் நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் அவர் சொல்றாரு. அந்த பாட்டுக்கு பாவலரேறு அவர்கள் சொல்ற பாட்டை பாருங்க. இதுல புறநானூற்றில யாண்டு பலவாக நரை இலவாகுதல். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா ஐயா சொல்ற மாதிரி யாண்டு சிலவாக நரை ஊழாகுதல். யாண்டு பலவாக இவ்வளவு நாளாகி முடி உனக்கு நரைக்கல, என்ன பல சில நாட்களில உனக்கு நரைக்கு போச்சு. யாண்டு சிலவாக நரையுள்ள ஆகுதல் யாங்காசுதிகன வினவுதியாயின் மாண்டையன் மனைவியோ பூண்டையன் மனைவியோ மாண்டமைந்தில்லாள். சரியில்லப்பா, கொண்டாட்டி சரியா எனக்கு அமையல, நான் என்ன செய்வேன்? யாண்டு சிலவாக ஏன்டா நிறைஞ்சு போச்சு அப்படி கேட்கிறீங்களா? நான் என்ன செய்வேன்? எனக்கு மனைவி சரியாக வாய்க்கவில்லையே. பூண்டமைந்தல்ல என் மாண்டமைந்தில்லாள். அந்த மக்களும் அறிவு குறைந்த மக்களாக எனக்கு ஆண்டுதோறும் பிறக்கின்ற மக்களும் அறிவு குறைந்ததாக இருக்கின்றார்கள். சான்றோர்கள் வாழாக இல்லாமல் அரம்பர்கள் வாழ்கின்ற ஊராக இருக்கின்ற பொழுது நான் எப்படி நரையின்றி வாழ்வேன் என்று சொல்வதாக பாவலர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பாவலர் அவர்கள் தன்னுடைய பேரை ஏன் வைத்துக் கொண்டார்னா, கழககால இலக்கியங்களிலும் இந்த புறநானூற்றில் வருகின்ற பாடல்கள்ல ஒரு பாடல் வரும். என்ன பாட்டுங்க அது? நின்னயந்துரைனர்க்கும் நீனயந்துரைனர்க்கும், நின்னயந்துரைனர்க்கும் நீனயந்துரைனர்க்கும் பன்மான் கட்டின் அப்படி அந்த பாட்டு வரும். நான் கொண்டு வந்த பரிசில் பொருள்களை நீ எனக்கு என்னை கேட்காத, நீ யாருக்கும் வாரி கொடு. என்னை கேட்காத, நீ யாராட்டெல்லாம் வாங்கினியோ, நீ யாராட்டெல்லாம் கொடுத்தியோ, யாராட்ட பெற்றியோ அதெல்லாம் வாரி என்னை கேட்டுட்டு தான் செய்யும் நினைக்காது. நாளைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருவி கொள்ளாது, எல்லாருக்கும் வாரி வழங்கு என்று சொல்கின்ற அந்த ஈகைத்தன்மையும் அந்த பெருமித உணர்வும் அந்த வீர உணர்வும் யாருக்கு செய்கின்ற ஈக பண்பும் ஒன்றா வைத்துக் கொண்டு தான் என் பேரை பெருஞ்சித்திரன் என்று வைத்துக் கொண்டதாக செய்து வருகின்றது. அடுத்த ஒரு பாடல், இது புறநானூற்று பாடல் மாதிரியே இருக்கும். குன்றம் பொடித்து, குன்றம் மலை, குன்றம் பொடித்து குறைகடல் பாய்ச்சி, குன்றம் பொடித்து குறைகடல் பாய்ச்சி, கடல் நீரை பாய்ச்சி, எந்திர கொழுவின் ராப்பகல் உழுது, டிராக்டர் எந்திர கொழுவின் ராப்பகல் உழுது, வான ஊர்தி மேல்நிலை நின்றேன், அமைப்புற வித்தி வளப்புற விலகினும் குளப்பெறும் அளவொரு கையே. நான் தான் இந்த குன்றத்தை மலையாலாம் இடிக்கெல்லாம் போட்டு கடல் நீர் அளவுக்கு நிறைய பாய்ச்சினாலும், வான ஊரிலிருந்து நீ வித்துகளை விளைவித்தாலும், வளப்புற விலகினும் குளப்பெறும் அளவு ஒரு கையே. ஒரு கையால் தான் எடுத்து சாப்பிடுவேன். கொள்வதும் உணப்பெறும் அளவு ஒரு வாயே. உண்பதும் ஒரு பொழுது அளவே வயிறே, ஒரு நாள் இரு பொழுது அளவே காலை மலை, இருப்பதன் வரை இருக்கிறவர்கள் தான் எஞ்சியது இன்னவர்க்கு இவ்வளவு எனுமும் துஞ்சிய வரும் தோன்றிலாதாரே. யாரும் புதுசா தோன்ற போறது இல்லை. இருக்கு நாள் இருக்கின்ற பொழுதே நெருநாள் உலகக்குள் இன்றில்லை சொல்லுவது இல்லையா? இருக்கு நாள் இருக்க ஈகுக பெருக்கமுற்றவர் சுருக்கமுற்றாக்கே. இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது புறநானூற்று பாடல் யாரு மதுரை கணக்காய்களில் பாட்டு நினைவு வருகிறது. தென்கடல் வளாகும் பொதுமையின்றி
வெண்குடை நிலத்திய ஒருமையோட்டும் பெரிய கடல் போன்ற பகுதியெல்லாம் ஆண்டு வந்த அரசன் எப்படி இருக்கான்னா, வெண்குடை நிலத்திய ஒரே அரசன் ஆண்டுதான் எப்படி இருக்கும்? நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பது 2 பிறவும் எல்லா ஓரக்குமே செல்வத்து பயனே இதழ் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. எல்லாமே துய்த்து கொண்டு போய் நீ நினைச்சிக்கிறியா? அப்படி இருக்க முடியாதுப்பா, தப்பிச்சு போக முடியாது. செல்வத்து பயனே ஈதல் நானே ஒருவனை துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று இந்த பாடல் அந்த பாடலுக்கு இணையாக வருகின்றது. குன்றம் பொழித்து குறைகடல் வாட்சி எந்திய கொழுகின்ற பகல் உருது வான ஊதி மேல்நிலையின்றே வளப்புறத்தி விளையணும். இங்க அதே போல நிலை இருந்தால் கூட உண்பது நாழி உடுப்பவை 2 பெரும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்றெல்லாம் சொல்வாரு. அது மாதிரி நிறைய பாடல் அது பாட்டு அண்ணாவை பற்றி எழுதியிருக்காரு. அண்ணாவை பற்றி 2 பாடல் எழுதியிருக்காரு. அண்ணா மறைந்த பொழுது ஒரு பாட்டு, அண்ணா மறைந்து அவர் சிலை அந்த அந்த அண்ணா சிலையில இருக்கும்போது ஒரு பாட்டு. அருமையான பாடல்கள். பாட்டுன்னா அப்படி இருக்கும். 8,000 கோடி உள்ளமும் ஆவியும் ஏத்தமுற்று 10,000 கோடி உள்ளம் பரிதவித்து உண்ணா தூரம் தாதூழன்றதும் அண்ணா துறையா ஒரு அளவுக்கு அளவும் உண்டோ. அண்ணாவை பற்றி பாடுவார். அவர் மறைந்த பொழுது மக்களை ஈர்த்த தலைவன் அரசியல் மாண்புணர்ந்தான். மக்களை ஈர்த்த தலைவன் அரசியல் மாண்புணர்ந்தான். அப்ப இந்த பாட்டு அண்ணா பற்றி சொல்கின்ற பொழுது அதே அண்ணாவை பற்றி அண்ணாவுக்கு அந்த அண்ணா சதுக்கத்துல இப்பொழுது உள்ள அண்ணா சதுக்கம்னா அந்த அண்ணா சாலையில் இருக்குதே அந்த செயலகத்தின் பக்கத்துல இவன் யார் என்கிறாயின் ஒரு வழிபோக்குன்னு கேட்கிறான். யாருப்பா ஐயா, இது யாரு சொல்லுங்க ஐயா அப்படி என்கின்ற பொழுது அந்த அண்ணாவும் கையெழுத்து யாரு கையெழுத்து ஒழித்து இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது இவன் யார் என்று கேட்கலையா, இவன் யார் என்கிறாயின் இவனை பேராயம் என்னும் பெரும்பெயர் கடிச்சை ஆரமர் களத்தை அலற கிடத்தி ஊராயம் திருத்தி ஊருக்குலை திட்டு தமிழக அரசை தலைமுதல் நிறுத்திய அமிழா நெடுமுகள் அண்ணா துறையே. இந்த பெரும்பேராயம் பெரிய காங்கிரஸ் கட்சியா கேட்க முடியாது. அது யானை போன்ற பெரிய வலிமைகள் ஒரு பேராயிடுச்சு. அந்த கட்சி அடித்தலை தாக்கி தமிழ்கொள் டெல்லியில் திறம்பலை எடுத்த திரளைவன் திரளே அட்டிச்சு நொறுக்கி கீழே போட்டாரு. அண்ணா துறை போட்டிருக்காரு இது சொல்லிட்டு இந்த உலக மக்கள் எல்லாம் வியந்து பாராட்டும்படி 9 நாட்கள் அந்த உலகத்தமிழ் மாநாட்டிலே 9 நாட்கள் தமிழ் விளைவித்த திரளைவன் திரளே இவருடைய பெருமை என்னவென்று சொல்வது, தமிழ்நாடு அரசு என்று பெயர் வைத்திருக்கின்றாரே, மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் மூட நம்பிக்கைகளையும் கொஞ்சம் இருந்த மூட நம்பிக்கைகளையும் அந்த மத நம்பிக்கைகளையும் சொல்லி அவருக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அத இவன் யார் எங்கு வீராயில் இந்த பாட்டு தான் நான் முத எனக்கு கிடைச்ச தென்மொழி ஒரு கட்டுக்கோப்பு பைண்டிங் புத்தகம் கிடைச்சது. அப்ப ரெடியா இருக்கு அப்படி எல்லாம் பாடுற அந்த அளவுக்கு செய்கிறாரு. அடுத்ததாக நிறைய பாடல் அவருடைய அகத்துறை பாடல்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். பாவலர் அவர்கள் அந்த 100 பாட்டு எழுதியிருந்தார் இல்லையா, நூறாசிரியர் வாசிய பாட்டு நூறாசிரியர். அந்த 100 பாடல்களிலே அவரு பாடல்கள்லாம் அவர் ஏற்கனவே எழுதிட்டார் 61 எழுதிட்டார். அப்புறம் சில பாடல்களை தவிர்த்து சில பாடல்களை சேர்க்க வேண்டியிருந்த பொழுது ஒரு பாடல் சேர்க்கிறார். இந்த பாடல் தான் அவர் ஏற்கனவே எழுதப்பட்ட பாடல். இவர் அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் உரை அவ்வப்பொழுது தான் எழுதுவார். தென்மொழி வெளி வருகின்ற பொழுது அந்த பாட்டுக்கு உரை எழுதுவார். அந்த உரையே 10 பக்கம் இருக்கும். ஒரு பாட்டுக்கு 10 பக்கம். உரையாசிரியர் இல்லாம அது யாரும் படிப்பது அவ்வளவு கடினம். ஏரிக்கு கரை இல்லாமல் கடலுக்கு கரை இல்லாமல் தான் யாரும் எந்த வகையில் பயனும் அல்ல. அப்ப உரையாசிரியர்கள் பரிமையாளர்கள் போட்ட உரைகள்லாம் வந்ததுனால்தான் திருக்குறளுடைய அருமை பெருமைகளை நம்ம அறிய முடிகிறது. அது போன்று ஒரு உரை எழுதியிருக்கிறார். இந்த பாட்டுக்கு 66வது பாடலோடு அவருடைய உரை முடிகிறது. பாட்டு இருக்குது, அடுத்து 34 பாட்டு இருக்குது. அந்த 34 பாடல்களுக்கு அவருடைய
மூத்த மருமகன் இறைக்குழுனார் மீதி 34 பாடல்களுக்கு அவர் உரை எழுதிவிட்டது. இது எனக்கு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. பாவலரேர் மறைவுற்றதற்கு பின்னாடி இந்த நூறாசிரியம் என்கிற நூல் அச்சாக முதல் நூலாக அவருடைய படைப்பு வருகின்ற பொழுது அது மீதி 34 பாடல்களுக்கு உரை எழுத வேண்டும் என்று இறைக்குழுனார் அவர்கள் பணித்து, அந்த அவரு தனியாக வீட்டில் சரியான வீடு இல்லை, வறுமையான சூழல் என்பதனால அவருக்கு ஒரு அறை எடுத்து கொடுத்து, அது மயிலாப்பூர்ல சரஸ்வதி விடுதி, சரஸ்வதி லாட்ஜ், சாரதா விடுதி எடுத்து கொடுத்து அது அந்த ஏறத்தாழ 15 நாள் உரை எழுதினார். மீதி 34 பாடல்களுக்கு அவர் 15 நாள் எழுதணும். அவ்வளவு உரை சிறப்பு. அவரது எப்படி உரை எழுதியிருக்கிறார் அதே போன்று உரை அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த கடைசி பாடல் இது உங்களுக்கு பல பேருக்கு வருத்தமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், ஏன்னா அந்த பாட்டை எழுதினார் என்று இருக்கலாம். ஆனா இவர் எழுதிய பாடல் அந்த நூறாசிரியர் நூல் வெளியிடுவதற்கென்று அமைச்சர் அன்பழகன், கல்வித்துறை அமைச்சர் அன்பழகனை நான் போய் பார்த்தபோது, நாங்கள் இலக்குவனாரு, போலியலன், பூங்குன்றன் நாங்கள்லாம் சேர்ந்து போய் அவர் பார்க்கின்ற பொழுது, அப்போ அமைச்சர் தமிழ் குடிமகன் அங்க இருக்கிறார். அமைச்சர் தமிழ் குடிமகன் அங்க இருக்கார். அப்போ பார்த்துட்டு ஒரு ஒத்துக்கொள்கிறார். ஆனாலும் இதுல ஏதாவது வேற ஏதாவது மாறுபட்ட செய்திகள் இருக்கிறதா என்று அமைச்சர் இல்லையா, ஆளுங்க கலைஞர் உள்ளு போயிட்டார். நாங்க பார்க்க வந்தது அமைச்சர் எல்லாம் இது மாறுபட்ட செய்தி இருக்குதா என்று கேட்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தமிழ் குடிமகன் சொல்லிட்டார். தமிழ் குடிமகன் பாட்டை பார்க்கிறேன், அதை பார்க்கிறேன், அந்த சமயத்தை பார்க்கிறேன். ஒண்ணு இல்லை, ராஜீவ் காந்தியை கொலை செய்த, இடுப்பில குண்டு வைத்து வெடிக்கப்பட்ட அந்த தானியன் பெயரில் அவள் குண்டு வைத்தது இவள்தான் ஈகமானவள் என்று செய்தி ஏற்கிறார். இதுக்காகத்தான் அவர் ஒரு ஆண்டு தடாசிறையில் இருந்தார். அவ்வளவு கடுமையா யாரும் இப்படி இருந்தது. அதே மாதிரி மாக்கோடா எம்ஜிஆர் இறந்த பொழுது அடைத்திருந்த சாக்கடையை வெளிப்பட்டு நாட்டம் போன வெளியே வந்துருச்சு. இன்னும் பரவாயில்ல, எம்ஜிஆர் இறந்த பொழுது யாரும் இப்படி எழுதல. இந்திரா காந்தி சாம்பல் உலகம் போனா குடத்தை தூக்கி கொண்டு போய் வானவங்க கொண்டு போய் கடல்ல கூட்டுறீங்க, ஆத்துல கூட்டுறீங்க, கங்கையில கூட்டுறீங்க, யாருப்பா உண்டு காசு அது வழக்கு தொடுத்தார். இந்திரா காந்தி சாம்பல் எல்லா மாந்தருடைய சாம்பல் கூட அது ஒரு சாம்பல் தான். அவங்க வீட்டுல வைத்துக் கொள்ள யார் வேணாங்க, ஏன் மக்களுடைய வெளிப்பாடத்தை நீ பண்ற? அது அந்த தானம் எழுதின பாடல், மானமும் உயிரும் வாழ்வும் கருதி வானமும் நிலமும் நீரும் கடந்து, மானமும் உயிரும் வாழ்வும் கருதி வானமும் நிலமும் நீரும் கடந்து, காணமும் புகுந்து களத்தினில் தெரிந்து, தானும் குடும்பம் இனமும் இடர்பட, தன்னுடைய குடும்பம்லாம் இடர்பட்டு சாக, ஆயிரம் இளையரும் பெண்டிரும் மாய்வதும் திரிவதும் ஆகிய ஆயிரக்கணக்கான மக்கள் அலங்கி ஓடி யார் இங்கு போவதா அங்கு போவதா தெரியாம திக்கு திசை மாறி மாய்வதும் திரிவதும் ஆகிய நிலைகள் ஈழத்தமிழர் இடையினில் தோன்றி, தானும் ஈழத்தமிழர் இடையினில் தோன்றி, காட்ட நெஞ்சின் கண்ணி இளமுகை, சின்ன இளமையான பெண், காட்ட நெஞ்சின் கண்ணி இளமுகை, தன்னையும் இழந்து தமரையும் இழந்த, தன் மக்களை இழந்து தன்னை சொந்த உறவினர்களை இழந்து, அன்னை குலத்தோர் அறங்கூர் மறத்தி யார் அவள்? தானுவின் பெயரினை தன்னினம் அழித்த வீணனுக்கு எதிரா வெகுண்ட வெஞ்சினும், தன்னினம் அழித்த வீணனுக்கு எதிரா வெகுண்ட வெஞ்சினும், நெஞ்சினும் உயிரினும் நிலைத்த நினைவோடு ஒருதனை நின்று ஊர்நடு சிதைத்த ஒரே ஆளிலிருந்து ராசிக்காக கொள்ள முடியுமா? எவ்வளவு பேர் 14 திட்டம் தீர்வு செய்யணும். ஒருதனி நின்றே ஊர் நடு ஒதுங்கி போற போது பஞ்சாப் வீரர்கள் கூட போய் இந்திரா காந்தி சுட்டுக் கொண்டாங்களே, அப்படி கூட இல்ல. ஒரு தனி நின்றே ஊர் நடு, அது என்ன ஊர் அது? அந்த ஊர்ல மக்கள்லாம் திரண்டு ஒரு தனி நின்றே ஊர் நடு சிதைத்த ஈகமன்றோ ஈகம் ஆகுமோ உலகு அவள் அழியா புகழ்க்கே என்று இந்த தானத்தில் பாண்ட பார்த்துட்டு ஒரு ஆண்டு சிறை தட்டுகிறீங்க. இதுவரை என் மூச்சு இயங்குகின்றதோ, எதுவரை உடல் மண் தோல்வியுமோ, அதுவரை மொழிகின ஆற்று அடங்கால் நரைவிழி தீந்தமிழ் நலம் கருதே சிறையின் கதவுகள் என் சென்று சொல்கிற போது சிறையே அவர் இறந்தால் 18 முறை சொல்லியிருக்கின்றாரு. அந்த சிறையோட பட்டணம் நிறைய சொல்லியிருக்கின்றாரு. சிறையில் எழுதிய பாடல் ஏராளமான பாடல்கள்.
இது ஒரு புறநானூறு எதுன்னு தெரியல எனக்கு. ஒரு பாடல் படித்தேன். நீரை விட ஆழமானது, மலைமுகத்தை விட உயர்ந்தது என்று ஒரு பாடல் இருக்குது. அதே மாதிரி இல்லைங்க, குறுந்தொகை இல்லையா? நிலத்திலும் பெரிதே, அந்த பாடல் தான் நினைவு வந்தது. ஆனா இவர் எழுதிய பாட்டை பார்க்கின்ற போது எனக்கு அந்த நினைவு வந்தது. அந்த என் கையில அகநானூற்று கொஞ்சம் ஒரு கடைசி 100 பாட்டு தான் என் புறநானூறு. அகநானூறு நமக்கு இல்லை. எழுத பாருங்க. வானினும் உயர்க, இவர் வானத்தின் பெற்றே என்று அந்த புறநானூற்று புலவர் சொல்கிறாரு. வானினும் உயர்க நெஞ்சே, வானத்து மீனினும் படர்க தன் நினைவே. மீனை விட, நட்சத்திரங்களை விட, மின்னினும் ஆன்றொழி சுடர்க நல் அறிவே. அறிவதும் வாரியின் மிகுகண் வலியே. வழியினும் தான் தீரம் முழுக, வழியின காற்று. தனலினும் தெருக, தன்னினும் தன்னுக, மண்ணினும் தின்னுக, நுண்ணிய அணிவினும் நுண்ணியது ஆகுக. ஆவியும் மெய்யும் ஆகி மாவினும் புள்ளினும் மயங்கியோர் பாலே என்று ஐயா அவர்கள் நிறைய சொல்கின்றதெல்லாம் அவ்வளவு இலக்கியங்கள் அந்த இளமையில அவர் படிச்சிருக்கிறார். அவர் தமிழ் என்று தனியாக கல்லூரி பயிலவில்லை, புலவருக்கு படிக்கவில்லை. தனக்கு இருந்த ஒரு ஆர்வத்தினாலையும் இயற்கையாக இருந்த அவருடைய உள்ள அந்த பொதுமை உணர்ச்சியினாலும் பாடல்கள் இந்த ஆற்றல் இருந்தமையினால அன்பான எழுது. அதான் சொல்வாரு, எழுதி எழுதி செல்கின்றேன் என்ன பயன் என்று கண்டீனேன். உழுது விளைத்தவை ஒரு நாள் விளையுமோ, ஊமையாய் சாவியாய் ஒழிந்து போகுமோ, புழுதியில் விளையுமோ, பூக்களாய் மலருமோ, எழுதி எழுதி செல்கின்றேன் என்ன பயனும் கண்டீலேன் என்று அவர் வருந்துகிறார். அந்த வள்ளலார் சொல்றார் இல்லையா, கடையடித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்கின்ற போது இவரும் அதே மாதிரி சொல்கிறாரு. பற்றி சொல்கிறார். அங்கா எனும் காந்தமுகம் ஏந்தி, அந்த தாயோட தன்மை எப்பேற்பட்ட தன்மை என்று சொல். அங்கா என காந்த முகம் ஏந்தி, உங்கா என அமிழ்ந்து ஊட்டி, பல்வாய் போந்து பனிமுகம் நீந்தி, மாலுற குழைவுடல் அணிந்தகம் குளிர்ந்து, புந்தலை அலைந்து பொன்னுடல் கழுவி, அந்த பிள்ளைக்கு சீராட்டி வளர்க்கிற தாய், தென்றல் சிதர்பும் இளமையில் ஆர்த்தி, இதழ் உடை மாட்டி, மணிக்கண் எழுதி, அப்படிதான் கோல செழுந்தமிழ் தாளம் பயிற்றி, ஆறுதல் அயர அசைதல் சோர்வுற, ஈடுவாய் புதலை, அந்த குழந்தை ஒண்ணுக்கு இருக்கும், மலம் கழிக்கும், இதெல்லாம் பொழுதிருக்கின்ற தாய் எல்லா வேலையும் செய்து கொண்டு எப்படி இருக்க முடிகிறது? அந்த அன்னையோட ஈகத்துக்கு எந்த ஈகமும் இல்லை என்று அவர் அந்த தாயை பற்றி சொல்கின்றார்கள். நான் மிக உடைத்தே ஈனா கன்றை காட்டுணர் கொள்ளும். எப்படி அந்த பசுமாட்டு தன்னுடைய கன்று இறந்து போயிடுச்சு, அப்ப ஈனா கன்றாக ஒன்று செய்து அது வழியாக பால் கறக்கின்ற செய்திகளை நம்ம அப்படி அவனுடைய நலம் நம்மளை அழிச்சிடுவான்னு சொல்லி, ஆயுங்காலை நான் மிக உடைத்தே ஈனா கன்றை காட்டுணர் கொள்ளும், ஆமடி சிறுபயன் போல நாம் அவர் கிழமை நலம் அழிப்பதிலே என்று பாடுகிறார். அடுத்து இறைவனை பற்றி 2 பாட்டு இருக்கார். அது முழுக்க அது மக்களுக்கு நலம் செய்வதாகத்தான் அமைந்திருக்கின்றாரு. அவ்வளவு சிறந்த பாடல்களை இல்லைன்னா பார்க்கின்ற பொழுது, நெஞ்சில் தமிழ் நினைவு நீங்காத மெய்யுணர்வு, செஞ்சல் குமிழியிடும் சிதையாத பாட்டியற்பு, கொஞ்சுகின்ற செந்தமிழை வெற்றிக்கண் வேண்டுவதை என்கின்ற பாடலை சொல்லி, இத்தனை மிக அருமையான பாடல். நம்ம எல்லாம் நம்முடைய வறுமைனா பொருள் வறுமை என்று கிடையாது, நெஞ்சம் வறுமை விட்டு இருக்கின்ற பொழுது இந்த பாடலை படிக்கின்ற பொழுது அவ்வளவு வகையான மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடிய பாடல்கள், பாவலர்கள் எல்லா வகையான யாப்புகளிலே அவர் தொடாத துறைகளே இல்லை என்கின்ற அளவிற்கு மிக அருமையான பாடல்கள் எழுதிட்டார். அந்த வகையிலே நாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த நூறாசிரியர் பாடல்கள் அந்த நம்முடைய எழுத்தறைவுல வந்திருக்கு, மிக அருமையான பாடல்கள். ஆனா கடினமான ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு அதை படிச்சு அது நிறைய அகத்துறையை பற்றி எழுதியிருக்காரு, புறத்துறை பற்றி, இந்த மனத்தை பற்றி, நெஞ்சத்தை பற்றி, உலகத்தினுடைய அந்த பிரபஞ்சத்தை, அந்த புடவியை பற்றி, அதனுடைய இயக்கத்தை பற்றி, அந்த இயக்கம் நம்முடைய உடல் எவ்வாறு அந்த பிரபஞ்சத்தை நோக்கி இயங்குகிறதுலாம் எழுதுகின்ற செய்தியெல்லாம் நிறைய அழுத்தாய்வார்த்து தொகுத்தவை விளங்க பகுத்து பார்த்துட்டு சரி. ஆனா அவங்க தொகுத்து பார்த்தா ஒண்ணு தெரியாது. எது உண்டு என்று சொல்வது என்று சொல்லவும் முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாதுலாம் நிறைய அவருடைய அறிபொருள் மறைபொருளாக சொல்கிற விளக்கங்கள், ஏராளம் விளக்கங்கள். அந்த வகையிலே பாவலரேறு பெருஞ்சித்தாருடைய ஒரு பொழிவு
நாம் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த சொற்பொழிவை மிக அமைதியாக கேட்டு இன்புக்கு மகிழ்ச்சி நான் மன நிறைவடைகிறேன். ஏதாவது ஐயம் தான் ஒரு சில செய்தி பின்னாடி கேளுங்க. அவ்வளவு சிறந்த நூல்களை நம்ம தான் படிக்கணும். பாவேந்தர் படிக்கிற மாதிரி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலை படிக்கிறது, நூலைப்படி நூறாசிரியம் படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலாம் இருக்குது. இன்னும் ஏராளமான பாடல். இந்த என்சுபை என்பதெல்லாம் படித்தோம்னா அப்படியே வணங்குவாய் செந்தமிழில் வல்லார் எவனோ அப்படி சுணங்கு முளை தாழிய அந்த மார்பிள் உள்ள மார்பிள இது இருக்கு இல்லையா, அந்த தேமல், இந்த தேமல் அந்த அழகாக சொல்வார். அவன் எப்படிப்பட்ட பெண், சுணங்கு முளை தாள் அந்த மார்பிள் அந்த தாலி அவன் சொத்து. வணங்குவாய் செந்தமிழில் வல்லார் எவனோ சுணங்கு முளை தாழிய சொத்து. உற்றார்க்கு உரியல் அல்ல ஓங்குயர்வு கற்றார் ஏற்கும் கலை விளைக்கும் செந்தமிழ் நான் பெற்றார் புரியும். இது போன்ற பாடல்களை பார்க்கின்ற பொழுது பாவலர் எந்த வகையிலே புறநடையிலே ஒரு வீரத்திலே தமிழ் மொழி இனம் நாட்டின் மேலே இருந்து எந்த வகையில அதே மாதிரி உலக வாழ்க்கையை பற்றி, அக வாழ்க்கையை பற்றி, புற வாழ்க்கையை பற்றி அருமையான 100 ஆசிரியர் பாடல்களை பாவலர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் கேட்டு பயன்பெறணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.